நமஹ. ஓம் சீதாலட்சுமியை நமக. ஓம் சீதாலட்சுமியை நமஹ. ஓம் சர்வமங்களகாரண்யை நமக. ஓம் சர்வமங்களகாரண்யை நமஹ. ஓம் சர்வ துக்க நிவாரண்யை நமக. ஓம் சர்வ துக்க நிவாரண்யை நமஹ. ஓம் சர்வாங்க சுந்தரியை நமக. ஓம் சர்வாங்க சுந்தரியை நமஹ. ஓம் சௌபாகியலட்சுமியை நமக. ஓம் சௌபாகிய லட்சுமியை நமஹ. ஓம் ஆதிலட்சுமியை நமக. ஓம் ஆதிலட்சுமியை நமஹ. ஓம் சந்தானலட்சுமியை நமக. ஓம் சந்தான லட்சுமியை நமஹ. ஓம் ஆனந்த சுரபியை நமக. ஓம் ஆனந்த சொர்பியை நமஹ. ஓம் அகிலாண்ட நாயகாயை நமக. ஓம் அகிலாண்ட நாயகியை நமஹ. ஓம் பிரம்மாண்ட நாயகாயை நமக. ஓம் பிரம்மாண்ட நாயகியை நமஹ. ஓம் சுரபியை நமக. ஓம் சுரபியை நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பரமாத்மாயை நமஹ. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் பத்மாயை நமக. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் தன்யாயை நமக. ஓம் தன்யாயை நமஹ. ஓம் தன்மயை நமக. ஓம் கருணையை நாயகி அம்மையை போற்றி. அம்மையாம் விளக்கே போற்றி. மின்னலை பிறந்தாய் வளர்ந்தாய் போற்றி. அரியன் நாயகி தாயே போற்றி. வந்த ரகத்தன தூமணி போற்றி. மக்கள் சுடரின் முதல்வி போற்றி. கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி லட்சுமி சந்நிதியும் கொடு. இப்ப நம்ம மேல சொன்ன மந்திரத்தால அந்த சாதாரணமா நம்மளை கொடுத்த தண்ணி வந்து புனிதமாயிருச்சு, தீர்த்தமாயிருச்சு. சரியா? அதை எடுத்து கொஞ்சம் உங்க உள்ளங்கையில எடுத்து பதவிக்கங்க. தண்ணி விடுவா தண்ணி கொஞ்சம் உங்க உள்ளங்கையில எடுத்து பதவிக்கிட்டு திருப்பி உங்க உள்ளங்கையை கழுவிருங்க. அதுல கொஞ்சம் தீர்த்தம் விட்டு ஒரு மலர் எடுத்து அந்த தீர்த்தத்துல நினைச்சு உங்களுக்கு வந்து நைவேத்திய பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா, பழம் கல்கண்ட. விளக்க சுத்தக்கூடாதுப்பா. விளக்கு வந்து அதாவது நான் பலவாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து விளக்கு திருவிளக்கு ஏற்றி பூஜை பண்ண ஆரம்பிச்சோம்னா திருமகள் நம்மளுக்கு முன்னாடி வந்து அமர்ந்திருக்கா. சரியா? தலைமகள் 30 தேவிகளை வந்து அந்த விளக்குல வந்து எழுந்தருள சொல்லிடும். நம்ம வந்து தீர்த்தம் தெளிக்கிறது எதுக்கு அப்படின்னா, பல பேர் கைவிட்டு வந்திருக்கோம். பழம் கல்கண்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம புனிதப்படுத்துறதுக்காக தான் பண்றோம். விளக்குல வந்து ஏற்றக்கூடாது. அவ்வளவு நம்ம வந்து புனிதப்படுத்த முடியுமா? அதனால நம்ம வந்து பூஜை பொருள் கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, அதை மட்டும் தெளிச்சு விடுங்க. தெளிச்சுட்டு இப்ப நீங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கீங்க. எல்லாரும் அப்படியே அம்பிகையை தியானம் பண்ணி ஒரு மந்திரம் சொல்லுங்க. ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே தங்க காத்தாளே அங்கையில் பாசாங்குசம கரும்பு வெள்ள சேர்த்தாளே முக்கண்ணியை தொழுவார்க்கே ஒரு தீங்கில்லையே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குங்குமம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தேவிக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ண போறோம். அந்த குங்குமத்தை எடுத்து திருவிளக்கு முன்னாடி வச்சுக்காங்க. ஒரு வெத்தலை எடுத்து விளக்கோட பாதத்துல வச்சுருங்க. சின்ன விளக்கா இருந்தா விளக்க முன்னாடி வைங்க, பெரிய விளக்கா இருந்தா பாதத்துல வைங்க. இப்ப ஒரு 54 மந்திரம் சொல்லுவோம். 54 மந்திரம் சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் உங்க பெருவிரலையும் மோதிர விரலையும் மட்டும் பயன்படுத்தி அந்த குங்குமத்தை எடுத்து ரொம்ப பவ்யமா அர்ச்சனை பண்ணணும். எடுத்து இப்படி போடக்கூடாது. நீங்க கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து எவ்வளவு அழகா வந்து அர்ச்சனை பண்றாங்க. ஆனந்த ஒளி விளக்கே போற்றி. ஓமெனும் பொருளாய் உள்ளாய் போற்றி. எங்களிடத்து இன்வரல் எந்தாய் போற்றி. எங்களிடத்து இன்வரல் எந்தாய் போற்றி.
வந்து எடுத்துக்கங்க. ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வந்து ஒன்னா திருச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மோத திருச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரே சீரா இருக்கும். அவங்க வந்து முன்னாடி இருக்கிற திரியை போட்டு முன்னா திருச்சுக்காங்க. அப்படியே ஏத்துங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 ஓம் ஒளிவளர் நாகேஷ் மஞ்சள் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. நல்லா திருச்சு ஒரு போட்டு ரிப்பன். இப்படி மடமடன்னு எரியாதுப்பா. ஒரு ரிப்பன் ரெண்டுத்திலேயும் நல்லா திருச்சு கொஞ்சம் உள்ள தள்ளி போடுங்க. நல்லா நாகேஷ் 4 ரிப்பன். திருவிளக்கு ஒளியில வந்து நம்ம வந்து அம்மையை பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒளி விளக்கு. நல்லா திருச்சுக்கங்க. நினைக்கிறோம் நூல்கட்டியா இருந்தாலுமே நல்லா திருச்சு விடுங்க. நினைக்கிறோம் இப்ப ஊதுபத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா எல்லாத்துக்கும். நாகேஷ் 3 ஊதுபத்தி எடுத்து தீப்பெட்டி வச்சு ஏத்துங்க. தீப்பெட்டி வச்சு ஏற்றி ஊதுபத்தி ஸ்டாண்ட் கொண்டு வராதது அந்த இலையோட தண்டுல வைங்க. நினைக்கிறோம் சாப்பிட்டுதானே வைக்கிறேன். ஊதுபத்தி ஏற்றி ஊதுபத்தி ஸ்டாண்டு அல்லது உங்க ஸ்டாண்டு கொண்டு வரல அப்படின்னா அந்த தண்டோட நிலையில அப்படி லேசா சாட்சி குத்தணும்னு நினைக்கிறோம். மணல்ல தானே உட்காந்துருக்கோம். ஏற்றி ஸ்டாண்ட்ல வச்சு விளக்கு பக்கத்துல தள்ளி வச்சுக்கோங்க. யாரும் கொடுத்துருக்க வாழைப்பழத்துல குத்திடாதீங்க. ஊதியத்து ஸ்டாண்ட் கொண்டு வரலைன்னா மணலை குமிச்சு வச்சு அதுல வச்சுக்கோங்க. வாழைப்பழத்துல குத்தக்கூடாது. கைகோப்பி நாகேஷ் சொல்ல வந்துட்டு அப்படி சொல்லுங்க. குங்குமம் ஆதிபராசக்தி அம்பிகையே ஆதிபராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபட நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் எல்லா நன்மைகளும் தந்தருள்வாயாக. தந்தருள்வாயாக. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே சரண்யே திரியம்பகே திரியம்பகே கௌரி கௌரி நாராயணே நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே சிருஷ்டி சிருஷ்டி திதி திதி விநாசான விநாசான சக்தி பூஜே சக்தி போதே சனாதனே சனாதனே குணாச்சரையே குணாச்சரயே குணமயே குணமயே நாராயணே நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே சரணாகத சரணாகத தீநாத தீநாத பரித்ராண பரித்ராண பராயணே நாராயணே சர்வஸ்யார்த்தி அவர் வெளியூர் செல்லும் பயணிகள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் எதுவும் வராது. தெய்வ திருமண திருக்கோவிலுக்கு முன்பாக வந்து பஸ் ஏறி செல்லுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஹலோ 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 அவருடைய தொடக்க கல்வி கமுதியிலும் அவருடைய உயர்நிலை பள்ளி மதுரை பசுமையில் தாண்டா படித்தார். ராமநாதபுரத்தில் படிக்கும் போது அவர் ஊரில் பிளேக் பரவியதுதான். நம்ம ஊர்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு, அது மாதிரியாக்கா? ஆமாடா, அது மாதிரிதான் அவர் படிப்பு நின்றுச்சா. அதனாலதாக்கா ஏன் படிப்பு நின்றுச்சு கொரோனா மணிக்கு. நீ படிச்சா மட்டும் அப்படியே கலெக்டர் ஆயிருப்ப. அதெல்லாம் அவங்க விடு. அப்ப அவர் கட்டுறதெல்லாம் எதுல கட்டுறாரு? எந்தெந்த துறையிலாக்க ஆற்றல் பெற்றவர்? அப்படியா? அவர் தமிழ் ஆங்கிலையும் புலமை பெற்றவர்டா. அப்படியாக்கா? ஆமாடா, இருந்த பின்னால் அவர் கற்றதனுக்கு நூறு வந்தாண்டா. அப்படியாக்கா? ஆமாடா, அவர் பல துறைகளிலும் ஆற்றல் பெற்றவர்டா. எந்தெந்த துறைகளெல்லாம் ஆற்றல் பெற்றவர்? சொல்றேன் கேளுங்கடா. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் பெற்றவர்டா. அப்படியாக்கா? ஆமாடா. கேட்டாலே வியப்பா இருக்கிறதே. ஆமாடா, அவர் நாட்டே சிம்மாயில அன்னை ஏந்து ராணி பெற்ற தேடகிரேகா தலைவரமா நம்ம தெய்வீக திருமக தேவதானமா. நம்ம தெய்வீக திருமக தேவதானமா. காப்பு கனவு முருகனை போல் காசி கொடுப்பது தேவரம்மா. காசி கொடுப்பது தேவரம்மா. நேற்று கோதே அணிந்திருப்பார், நேற்றியாக துளசி மணி மாலை அணிவார். பார்ப்பதற்கு யோகி போல காட்சி கொடுப்பார். பார்ப்பதற்கு யோகி போல காட்சி கொடுப்பார். நம்ம பாரத நாடு போடும் தியாகியம்மா. நம்ம பாரத நாடு போடும் தியாகியம்மா. அம்மா அப்ப நாடு சிம்மாயில அன்னை எந்த ராணி பெற்ற தேட கிடைக்கா தலைவரமா. நம்ம தெய்வீக திருமக தேவதானமா. நம்ம தெய்வீக திருமக தேவதானமா.
சொம்ப கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து திருவிழாக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம சாதாரணமா நம்மளுக்கு கொடுத்த அந்த தண்ணியை வந்து புனிதமான நதிகளோட தீர்த்தமா மாத்த போறோம். நம்ம எப்படி மாத்த முடியும் அப்படின்னா, நம்ம சொல்ற மந்திரத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்றோம். நீங்க அந்த தண்ணியை எடுத்து உங்க முன்னாடி வச்சுட்டு அச்சனை கொடுத்துருப்பாங்க இல்லையா, மஞ்சள் பொடி கலந்த அரிசி, அதை ஒரு 3 முறை எடுத்து அதுல போடுங்க. அர்ச்சனை பண்ணிட்டோம். சரியா? இப்ப வந்து நம்ம குங்குமத்தால வந்து அர்ச்சனை பண்ணிட்டோம். சரியா? அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ண குங்குமம், மீதம் இருக்கிற குங்குமம், இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க, சைட்ல வச்சுக்கிட்டு. இப்ப உதிரிப்பூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த உதிரிப்பூவை எடுத்து திருவிளக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப குங்குமத்தால வந்து அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்ப மலர்களால தேவியை வந்து அர்ச்சனை பண்ண போறோம். சரியா? ஒரு 54 முறை மலர்களால அர்ச்சனை பண்ண போறோம். ஓம் கன்னியாய் போற்றி, இயற்கையாய் அறிவொளியானாய் போற்றி, இயற்கையாய் அறிவுடையானாய் போற்றி, ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி, ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி, பிரளயமாகா பெரியோய் போற்றி, பிரளயமாகா பெரியோய் போற்றி, பெருந்த பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. எல்லாத்துக்கும் பூஜை பொருள் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து